நாளை சட்டமன்ற தேர்தலுக்கான அறிவிப்பு வர இருக்கும் நிலையில் என் மீது தரப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பொய் புரட்டான ஒரு புகாருக்கு என்னுடைய தன்னிலை விளக்கம். அதற்கு முன்னால் இந்த புகார் தந்தவர்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இந்த புகாரில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய அனைத்தும் திட்டவட்டமான பொய். அதுக்கு முன்னால் எனக்கு கடவுள் நம்பிக்கை அதிகங்கிறதுனால ஃபர்ஸ்ட் இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இந்த புகாரில் தரப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் உண்மை என்றால், அவர் பாதிக்கப்பட்டவர்னு சொல்லி ஒருத்தர் வந்து நான் 1 கோடி 10 லட்சம் வாங்கினேன் அது ஏதோ சொல்லியிருக்காரு. இதில் கூறப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள் உண்மை என்றால் என் மீதும் என் குடும்பத்தினர் மீதும் அந்த இறைவனின் சாபம் உண்டாகட்டும், என் அரசியல் வாழ்க்கையின் மீதும் உண்டாகட்டும். இது பொய் என்று சொன்னால் இதை ஏவி விட்டவர்கள், அவர்களுடைய அரசியல் வாழ்க்கை, இதன் பின்னணியில் இருப்பவர்கள், அவர்களின் மீதும் இறைவனின் சாபம் உண்டாகட்டும். ஏன்னா தேர்தல் இன்னைக்கு ஒரு நாளைக்கு போகும். ஆனால் இது மாதிரியான அவப்பெயர்கள் ஏற்படுத்துவது என்பது ரொம்ப தவறானது. அதை நம்ம எதிர்கொள்வோம் சட்ட ரீதியா. என்ன கொடுத்திருக்காங்கன்னா 1 கோடி 10 லட்சம் ரூபாய் நான் ஒருவரிடம் பெற்றதாகவும், சிறுக சிறுக பல நண்பர்கள் தான் வாங்கி கொடுத்தாராம். அப்படி பெற்றதாகவும், அந்த நபருடைய அலுவலகம் ராயப்பேட்டையில் இருக்குதான், ராயப்பேட்டையில் இருப்பதாகவும், கடைசியாக 30,50,000 ரூபாய் அந்த அலுவலகத்திலிருந்து தான் நான் பெற்றேன் என்பதாகவும் சொல்றாங்க. அந்த அலுவலகம் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் போனதாக அவங்ககிட்ட ஒரு ஆதாரம் இருக்க போறது கிடையாது. அதே மாதிரி கொடுத்தா 10 லட்சம் மாசம் தரேன் அப்படின்னு சொன்னா என்பதாகவும் போட்டிருக்காங்க. நான் ஏற்கனவே முதல்ல இறைவனை இழுத்து சொன்ன மாதிரி முடிச்சிட்டேன். அடுத்து என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, ஒரு செக் ஒன்று கட்டுறேன். அந்த செக் என்னுடைய செக். அதுக்கு மட்டும் தான் விளக்கம். என்ன அப்படின்னா, துபாயிலே ஒரு வழக்கு. அந்த வழக்கு துபாயில் இருக்கக்கூடிய நம்முடைய சட்ட அலுவலகம். அதுக்கு முன்னால் இன்னொரு காமெடி. அது என்ன அப்படின்னா, அவர் என்ன கேட்க வந்தாராம். கேட்க வந்தா நான் வேலூர் இப்ராஹிமுடைய மருமகன், சும்மா கூட நான் எங்கேயாவது அப்படி ஒன்று பேசியிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாப்பா. நான் அந்த அரசியல் பொது வாழ்க்கை விட்டு போயிடுறேன். அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக இது பண்றீங்க. இது பின்னால் இருக்கிற அந்த கும்பல் யாருன்னு எனக்கு தெரியாதா? எந்தவித பின்புலம் இல்லாமல் செங்குன்றத்திலே நாராவாரி குப்பத்திலே பிறந்து இவ்வளவு தூரம் இறைவன் என்னை அனுப்பியிருக்கிறான் அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் இந்த அட்வர்சிட்டிஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ண முடியாம வந்திருக்கிறேன். ஒண்ணு சரி, லெட் அஸ் ஸ்டிக் டு த பாயிண்ட். என்ன அப்படின்னா, வேலூர் இப்ராஹிமுடைய மகளை முடித்திருந்தேன். அவர் பாஜகவிற்கு சென்றார். அதோடு மிகப்பெரிய மனக்கசப்பு ஏற்பட்டு பெரிய அளவில் கைகலப்பு பிரச்சனைகள் அப்ப நாகலிங்கம் இன்ஸ்பெக்டர் இருந்தார். அவர் முன்னால் மிகப்பெரிய பிரச்சனை, சோழவரம் இன்ஸ்பெக்டரா இருந்தார். பிரச்சனை நடந்து வெறும் பாஜக அவர் போயிட்டாருங்கிற ஒரே காரணத்துக்காக அது நடந்து, அதன் பிறகு பிரிந்து சட்டப்பூர்வமாக வழக்கு நடத்தி கிட்டத்தட்ட 2.5-3 ஆண்டுகள் வழக்கு நடந்து, இப்பதான் டிவோர்ஸ் ஆர்டர் வாங்கி கையில வச்சிருக்கிறேன் பக்காவா. இவன் என்ன சொல்றான்னா, வேலூர் இப்ராஹிம் மாமனார்னு சொல்லி மிரட்டணும். அப்ப இது எவ்வளவு பெரிய பொய் புரட்டுன்னு ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். காங்கிரஸ் கட்சியில இருந்து இப்படி எல்லாம் பண்ணாரு அப்படின்னு. இன்னொன்னு இதுதான் அந்த செக் நான் வழக்கு விஷயமா அவருக்கு கொடுத்தேன் அப்படிங்கிறதுக்கான முதல் ஆதாரம். நான் அந்த துபாய் கோர்ட்ல பக்கத்துல நின்றுகிட்டு நான் சொல்றேன், இந்த மாதிரி உங்க வழக்கு விஷயமா போறேன், ஏதாவது அப்டேட் கொடுங்க சார் அப்படிங்கிறாரு. நான் அதுக்கப்புறம் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் அந்த துபாயோடைய அவருடைய கேஸ் டீடைல் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபீஸ் இந்த மாதிரி 1,25,000 திரம்ஸ் வருது அப்படின்னு சொல்லி அதை கன்வெர்ட் பண்ணி 30,50,000 ரூபாய் கிட்ட வருது அப்படின்னு எனக்கு சொல்றாரு. சரி, பிரச்சனை இல்லை, ஒரு ஷூரிட்டிக்காக தானே கொடுப்போம் அப்படின்னு நான் என்ன செய்றேன், நம்ம ஆபீஸ் அட்ரஸ் அனுப்புறேன். அந்த லொகேஷனுக்கு வர்றாரு. வந்ததுக்கு பிறகு என்ன பண்றாருன்னா, இந்த பேர்ல உள்ள நபருக்கு நான் அனுப்புறேன், அவருக்கு இந்த செக் கொடுத்துருங்கன்றாரு. நான் கொடுக்குறேன், ரிசீவ்டு அப்படின்னு எனக்கு போடுறாரு. அதுக்கான ஆடியோ பாருங்க. இதுக்காக தான் தரப்பட்டதுங்கிறதுக்காக சொல்றேன். இந்த பேர்ல எனக்கு தாங்கன்னு கேக்குறாரு. வந்தவர் யாரு, அவர் அனுப்புனதை வச்சுதான் நான் கொடுக்குறேன். ஏன்னா இப்ப இன்னைக்கு புகார் தரவர் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு நான் சொல்றேன் இல்லையா. இந்த பேர்ல தாங்க அப்படிங்கிறாரு. அப்ப நான் என்ன பண்றேன், அந்த பேர்ல கொடுக்குறேன். அவர் கேட்ட அந்த பேர்ல நான் கொடுக்குறேன். அந்த பேர் என்னவா இருக்குது அப்படின்னா, அதுதான் அந்த புகார்தாரர் இந்த பேர்ல தாங்கிறாரு. இந்த பேர்ல கொடுக்குறேன். இப்ப அந்த புகாரா கொடுத்திருக்காரு அவருக்கு தான். இந்த பேர்ல கேட்கிறாரு, நான் அந்த பேர்ல கொடுத்துட்டேன். முடிஞ்சு போச்சு. முடிஞ்ச பிறகு செக் டெபாசிட், அதாவது அந்த வழக்குக்காக கேட்கிறாரு, நம்ம கொடுக்குறோம். அந்த வழக்கு முடிஞ்சு அவங்க எல்லாரும் விடுதலை ஆயிட்டாங்க. முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போன பிறகு அது உங்களால விடுதலை ஆனமா நம்மால விடுதலை ஆனமான்னு பெரிய மனக்கவலைகள் வந்துருது அந்த வழக்கு விஷயமா. இது முடிஞ்சிருச்சு. இது ஒரு பக்கம் இருக்க, 1 கோடி 10 லட்சம் ரூபாய் வாங்கினாரு. அப்ப திட்டவட்டமான அடிப்படை ஆதாரம் இல்லாத ஒரு பொய் அப்படின்னு தெளிவுபடுதா இதுல. அதுல அதே மாதிரி அப்பதான் கேட்கிறாரு, இந்த ஆளுங்களை அனுப்பி விடுறாரு, நான் அந்த கேஸ் டீட்டெயில் அனுப்புறேன், இது முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னா,
ஒரு கோடி 10 லட்சம் ரூபாய் வந்து நான் பல பேர்கிட்ட வாங்கி கொடுத்தேன். அதுல வந்து மாசம் 10 லட்சம் ரூபாய் தரேன்னு சொன்னாரு. அதுக்கான ஆதாரம் என்ன? போய் நம்பர் 1. வேலூர் இப்ராஹிமுடைய மருமகன் நானு அப்படின்னு அந்த ஒரு இதே வரக்கூடாதுங்கிறதுக்காக என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகளை 4.5 ஆண்டுகள் பார்க்கல. நான் பாஜக போனாரு, என் மனைவி வந்து நான் எந்த பக்கம் எழுதுறீங்கன்னும் போது எங்க அப்பா வந்து உள்ள தள்ளாரிவா நான் அப்படி இப்படின்னு சரி நீங்க சரி வராது அப்படின்னு அனுப்பிச்சு விட்டாச்சு. குழந்தைங்களும் கூட்டு போயிட்டாங்க. குழந்தைங்களை பார்க்க நீங்க வரக்கூடாது அப்படின்னாங்க. அவர் பாஜக இருக்காரு, நம்ம வந்து இப்படி எப்படி பண்றதுங்கிற ஒரு பிரச்சனையிலேயே கிட்டத்தட்ட 4.5 ஆண்டுகள் இப்படி ஆகுது. அப்ப குழந்தைகளை வந்து பிரிகிறேன், மனைவியை வந்து சொந்த வாழ்க்கையை பிரிகிறேன், இது எல்லாமே இந்த பாஜகவுடைய பிரச்சனைக்காக தான் பிரிகிறேன். அப்ப இப்ப என்ன செய்யறாங்கன்னா ஒரு ஆளா வாட்ஸ்அப்புக்கு அனுப்பி 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 ஒரு 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 குரூப் மாதிரி கிரியேட் பண்ணி, அதாவது நான் என்ன யோசிக்கிறேன்னா, யாரிடத்திலும் நெகட்டிவ் பாலிடிக்ஸ் பண்ணாம நேர்மையாக வந்து இந்த இவ்வளவு தூரத்துக்கு வந்து ஏதோ ஒரு சின்ன இடத்தை வந்து அடையிறோம். ஆனா இப்படி நெகட்டிவ் பாலிடிக்ஸ் பண்ற உங்களுக்குமே அரசியல் எதிர்காலங்கள் இருக்கிறது. இதை சட்ட ரீதியாக எதிர்கொள்வதற்கு 1,10 லட்சம் ரூபாய் நான் வாங்கியதாக இவ்வளவு பெரிய புகாரை, கொடூரமான புகாரை கமிஷனர் அலுவலகத்திலே கொடுத்ததற்கு ஒரு புகாரை நான் உடனே தயார் செஞ்சுட்டு இருக்கிறேன். இப்ப அதை உடனடியாக நாளை வந்து புகாராக தருவேன். இதன் பின்னணியில் என்ன இருப்பது என்பதே தெரியாமல் ஆராயாமல் அதை வந்து ஒரு பெரிய பேட்டி மாதிரி கொடுத்த நபர்களுக்கும் சட்ட ரீதியாக அவர்களை எதிர்கொள்வதற்காக ஏன்னா ஆய்வு செஞ்சிருக்கணும். இது பின்னாடி என்ன இருக்குது, ரெக்கார்டு இருக்கான்னு பார்க்க வேண்டியது வழக்கறிஞருடைய கடமை. அப்ப அவங்க வந்து இந்த மாதிரி கொடுத்திருக்கிறாங்க. ரெண்டாவது, துபாயில் சுகபோகமாக அவன் விடுற என்ன சொல்றது, முட்டை விடுற கோழிக்கு தான் வழி தெரியுங்கிற மாதிரி அவன் அங்க உள்ள வாடகைக்கு அதுக்கும் சிரமப்பட்டுக்கிட்டு அவருக்கு சம்பளம் தருவதற்காக சிரமப்பட்டுக்கிட்டு அங்கே இங்கேயும் அடிச்சு பிச்சு போறேன். என்னுடைய நண்பர்களுக்கு தெரியும் எவ்வளவு சிரமப்பட்டு செய்யறோம் அப்படின்னு. அப்படி இருக்கும்போது இவ்வளவு ஒரு அரசியல் நெருக்க நேரத்தில் இப்படி ஒரு அபாண்ட புகாரை யாருடன் கைகோர்த்து கொண்டு யார் செய்தார் என்பது நமக்கு தெளிவாக தெரியும். அவர்களையே அம்பலப்படுத்துவோம், சட்ட ரீதியாக அவர்களை எதிர்கொள்வோம். அந்த புகாரில் இருக்கக்கூடிய அனைத்தும் பொய். அது உண்மை என்றால் என் மீது, என் தலையின் மீது, என் அரசியல் வாழ்க்கையின் மீது இறைவனின் சாபம் உண்டாகட்டும். அது பொய் என்றால் இவ்வளவு பெரிய பொய்யை அபாண்டமாக இது பாண்டி தேர்தல் நெருங்கி இருக்கக்கூடிய நேரத்தில் என் மீது சுமத்த நினைத்த அந்த கயவர்கள், அவர்களுடைய அரசியல் வாழ்க்கை இதன் மீதும் இறைவனுடைய சாபம் உடனடியாக உண்டாகட்டும். நன்றி. தமிழக மக்கள் வந்து ரொம்ப தெளிவாதான் இருப்பாங்களே தவிர்த்து இது அயோத்தி மாதிரி ஆக்கலாமே, இதுல என்ன தவறுன்னு கேக்குறாருன்னா அப்ப அவர் எந்த அளவு இவருக்கு அறிவு இருக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்குன்னு இதுலயே மக்கள் தெளிவா புரிஞ்சிருப்பாங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நேரடியா நாங்க அப்படிதான் பண்ணுவோம், நாங்க பிஜேபியை உள்ள நுழைக்கிறதுக்கு RSS மூலமா எல்லா காரியங்களையும் நாங்க இதெல்லாம் வந்து ஒரு சின்ன விஷயங்கள் அப்படியே குட்டி குட்டியா அரிச்சு அப்படியே பெரிய பூதாகரமா ஆக்கி அதுல ஒரு சந்தோஷப்படுறதுதான் பிஜேபியோட நோக்கம். என்னன்னா தமிழக மக்களுடைய நிம்மதியை கெடுக்கும்.